வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மடிநுட்பமும் குரு அருளோடு சுக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குருவணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட பத்மாவதி அம்மா இறைவணக்கம் பாட வாய்ப்பு இருக்கா? இறைவணக்கம் பாட தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களையும், குருவணக்கம் பாட நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானி உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. நன்றிகளையா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்கழுத்தமத்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இன்று நமக்காக மிக சிறப்பானது பஞ்சபூத நவகிரக தவம் நடத்தி அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. தவத்தை தொடர்ந்து இன்றைக்கு கேள்வி பதில் நேரம்.
நம்முடன் மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா இணைந்துள்ளார்கள். உங்களுக்கு இருக்கும் கேள்விகளை கேட்டு தெளிவு பெறலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ராஜராம் ஐயா வந்திருக்காரா? ஆமா, அவர் தான் கை வளர்த்திருக்காரு. கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ராஜாராமன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. சென்ற வாரமே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, வாங்க. எனக்கு வந்து 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கு எனக்கு. ஏன்னா வாரம் கேள்விகள் கேட்கறது டைம் இல்லை, அதனால அரியர்ஸ் அப்படியே வந்துடுறது, மறந்தும் போடுறது. பரவாயில்ல, சொல்லுங்க. ஒரு 2-3 வாரம் முன்னாடி ஒரு டவுட் வந்தது. என்னன்னா, நீங்க ஒரு பாடலுக்கு விளக்கம் கொடுக்கும் போது நீ சொன்ன ஒரு வார்த்தை, புலிக்கு வந்து மான் தான் ஆகாரம், புலி வந்து வேகமா ஓடி மானை அடிச்சு சாப்பிட்டுடும், ஆனால் அது போற வேகத்திலயும் கருணை இருக்குன்னு சொன்னீங்க. அது எனக்கு அந்த இடம் புரியல. அதுல என்ன கருணை இருக்கு? அதாவது இன்னைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, புலிக்கு ஒரு மான் தான் உணவு. சரி, அத பதுங்கிருந்து கூட்டத்துல ஏதோ ஒரு மான் அடிச்சிருக்கலாம். அப்படி அடிக்காம அது துரத்தி ஏதோ ஒரு மானை பின்பற்றி அதுக்கு பின்னாடியே கொஞ்சம் துரத்திட்டு போயிட்டு அது பிறகும் பதுங்கும் போது இங்கே நம்ம துரத்தி வந்த புலியை காணமேன்னு சொல்லி மான் திரும்பி பார்க்கிற போது ஒரே பாய்ச்சல குரல் வளைய பிடிக்கும். அப்போ இது வரைக்கும் ஏன் துரத்துச்சு அப்படின்னா, அந்த புலியுடைய பார்வையில இருக்கக்கூடிய காந்தலைகள் அந்த மானை மயக்கும். மயங்கி அது மெஸ்மரைஸ் ஆகி போச்சு அப்படின்ற ஸ்டேஜில் தான் பதுங்கும். அப்படி பதுங்கின உடனே அது மாறினாச்சு, அது தப்பிச்சோன்னு நினைச்சு திரும்பி பார்க்க முடியா வருது அப்படின்னு பார்க்குற போது அது டக்குனுக்கு நேர குரல் வலை பிடிக்கும். ஏன்னா அங்கதான் வந்து நீங்க டக்குன்னு உடனே உயிர் போயிடும் இல்லையா? மனுஷனையும் கழுத்தறுத்த உடனே செத்துறேன்னு இல்லை. அது மாதிரி அதன் பிறகு உடல் துடித்தாலும் கூட அது பஞ்சபத கூட்டின் வெளியேற்றமே தவிர அந்த அங்க வலி என்பதோ உணர்ச்சி என்பதோ இருக்காது. ஆனால் இயற்கையே கருணை கொலை தான் செய்கிறது. ஏன்னா எல்லா ஜீவனுக்குள்ளும் அந்த அன்பும் கருணையும் இருக்கு அப்படின்றத மகர்ஷி அவர்கள் இப்படி சொல்லுவாங்க. சொன்னீங்க, அப்ப சொன்னீங்க, கேள்வி கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் வாய்க்கல, இப்ப கேட்டேன். சரிங்க. இப்ப 5ஆம் தேதிக்கு வேதாத்திரி கீதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சில சந்தேகம் வந்து வாய்ப்பு கிடைச்சது. நீங்க சொன்னது கர்மயோகம், விசித்த யோகம், அப்புறம் வந்து சன்னியாச யோகம் 3 சொன்னீங்க. நல்லதே செஞ்சா கர்மயோகம், தீ செய்யாமல் இருந்தா விசித்த யோகம். நீங்க இல்லைங்க, அதை வந்து கர்மயோகம் தீயதை செய்யாமல் இருப்பது நிஷ்காமிய கர்மம். அப்புறம் ஒன்றுமே செய்யாம இருக்கிறது வந்து சன்னியாச யோகம் சொன்னீங்க. கர்ம சன்னியாசம். ஆமா. அதுல வந்து கர்ணன், விகர்ணன், கும்பகர்ணன் சொன்னீங்க. ஆமா. அந்த கும்பகர்ணன் வந்து 6 மாசம் தூங்குவாங்கிறதுக்கு என்னமோ 5 புலன்கள் 6வது சொன்னீங்க. அது என்ன விளக்கம் தெரியுங்களா? அதாவது பொதுவா கதையை சொல்லும் போது அவங்க 5 மாசம் தூங்குவாரு, 6வது மாசம் முடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்ற கதையை சொல்லிடுவாங்க. சொன்னீங்க. அதுக்கே இன்னொரு குறிப்பு பாத்தீங்கன்னா, அவனை எழுப்பணும்னு வச்சுக்கோங்க, எழுப்பணும்னா புலன் கவர்ச்சி கொண்டு வரணும். வாசனை மிக்க உணவு, பறை ஒழிக்கிறது, இப்படி எல்லாம் அவன் புலன்களை தூண்டி கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. தூங்குறது புலன் தோன்றீங்க, அப்ப தேவை என்ன? அவனே தானே எந்திரிக்கணும். 5 மாசம் முடிச்சு எந்திரிக்கிறான்னு சொன்னா தானே எந்திரிக்கணும். அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த புலன் சுகத்தில இருந்து விடுபட்டவன் எப்பவுமே ஞானத்திலே இறைவனோடு ஒன்றி இருப்போன்னு அர்த்தம். அவன் புலன் கவர்ச்சிக்கு வரணும்னா அந்த கவர்ச்சியை தூண்டினால்தான் அவன் இயல்பு வாழ்க்கைக்கே வருவான். அந்த தூண்டல் உடலே செய்யும். உடம்பே வந்து சக்தி குறையும் போது அந்த இறை உணர்வுல இருந்து கீழே இறங்கிடும். அப்போ அந்த உணவு உண்பது கூட அந்த பேரின்பத்திலேயே சாப்பிடுவதனால
நாம செய்யறோன்றது கூட அங்க இருக்காது. ம், ம், ம். அதாவது ஒரு ஒரு சில நிமிடங்கள் துரியோதாவத்தில் இருந்தாலே ம். சில ஒரு 4-5 நாட்கள் வரைக்குமே அது தாங்கும் அந்த அனுபவம். அப்ப ஓ. பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஏதோ போய்கிட்டே இருப்போம், வேலை செஞ்சுட்டே இருப்போம், நான் தான் செய்யறேன்ற உணர்வு இருக்காது. ம், ம், எல்லா வேலையும் செய்வோம், ஆபீஸ் போவோம், வருவோம், எல்லாம் செய்வோம், வீட்டை பார்ப்போம். ம். மனசு வந்து நம்ம இதை செய்யறோம், நாம தான் செய்யறோம், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஒண்ணுமே இருக்காது. அது வாடி இயல்பா நடந்துட்டு இருக்கும். ஓகே 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 ஓகே. அதனால வந்து 6வது அறிவிலே எப்போ நிலைத்திருப்பான், எப்போ ஆ. உடல் தேவை இருக்கிறதோ அப்பதான் உணர்ச்சிகளுக்கு வருவான்னு அர்த்தம். ஓகே, நல்ல வலிமை விளக்கம். அது தெரியாத வழக்கம். அன்னைக்கு ம். அரைகுறை கேட்ட ஞாபகம் இல்லை, மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டேன். நன்றியா. சரி, இப்போ சரி. இன்னொரு கேள்வி, இது ம். வந்து இந்த நிகழ்ச்சிகள் பற்றி இல்ல, ஒரு பொதுவான ம். கேள்வி கேட்கறேன். ம். இப்போ வந்து காயகல்பத்தை ஒட்டினா அது ம். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, எனக்கு சந்தேகம் உண்டு பண்ணினா ஒரு பையன் கேட்டான் வச்சுங்களேன். ம். அதாவது நம்மள்ட்ட வந்து உயிர் துகள் வந்து சுழற்சி போறது வந்து உயிரோட்டங்கிறோம். அதே ம். நேரத்துல டெஸ்டிகிள்ஸ்ல உண்டாகக்கூடியது உயிர் அணுங்கிறோம். இப்ப ரெண்டும் ம். வெவ்வேற ஒண்ணா விளக்கம் தரையா? ரெண்டும் ஒன்னேதான். ஆ, ஏன்னா ஆ, வித்து பை அப்படின்னு ஆண் உடலில் எதுவுமே கிடையாதுங்க. ஆ, 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 ஆ. அதாவது பை அப்படின்றது என்ன, ஒரு கேரியர்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, ஆமா, ஆ. அப்போ அந்த கேரியர் அப்படின்றது கண்டென்ட் தனியா கூட இருக்கும். ம், இப்போ இந்த பூமிக்கு என்ன கேரியருங்க? ஒண்ணும் இல்ல. அது பாட்டு மேந்துட்டு இருக்கு, அது ம், நிர்வாணமாக மேந்துட்டு இருக்கு வச்சுக்கங்களேன். ம், ம், அதே போல நம்ம உடம்பிலே மையம் கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ம், ம், அப்பதான் ம். வித்து பை என்ற சொல் எங்கேயோ அது வந்து சேர்ந்து இருக்கு அப்படின்ற கருத்தை சொல்லியிருப்பாங்க. ஓ. ம், மருத்துவ ரீதியாக பார்க்கிற போது ஆண் உடலிலே வித்து பையன் எந்த பையன் கிடையாது, அது ம். திரவமும் கிடையாது என்பது மெடிக்கல் சயின்ஸ்லயே சொல்றாங்க. ஓ, ஓகே ஓகே, கிளியர். அதனால அந்த இடத்துல இருக்கிறது வந்து காந்த கருமையம். ம், ம், காந்த கருமையம். இப்ப ம், இதை நம்ம திணிவுபடுத்துறோம். ம், அதாவது ம், உரு தரித்த நாடியுள் ஒடுங்குகின்ற வாயு. ம், அப்ப அதை ஒடுக்கணும் இன்னும். ம், எப்படி ஒடுக்க முடியும் அப்படின்னா, ம், நம்ம ஆசனவாய் சுருக்குகின்ற போது கவனிச்சு பாருங்க, ம், உடம்பு முழுவதும் அப்படியே ஒரு நரம்புகள் இருப்பது போல ஒரு உணர்வு வரும் ம், ம், ம். இல்லையா? ஏற்படுது. நீங்க ஆ. அப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆசனவாய் சுருக்கி கொஞ்சம் இறுக்கி பிடிச்சின்னு வச்சுக்கங்களேன், ம், பெரும்பாலும் முதுகுல உடம்பு பகுதியிலிருந்து நரம்புகள் ம், அப்படியே இழுக்கிறது போல ஒரு ஃபீலிங் இருக்கும். ம், ம், அப்ப என்ன சொல்றாங்க, நரம்புகள் தான் நமக்கு சக்தி டிரான்ஸ்போர்ட்டேஷன், எனர்ஜி ம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நரம்பு வழியாகத்தான் போகும். ம். அப்ப அந்த நரம்பு இழுக்கின்ற போது எனர்ஜியும் இஸ் drawn towards தி இது ஜெனடிக் சென்டர். ஓகே ஓகே. ஆ. அப்ப என்ன ஆகுது, ஏற்கனவே உள்ள ஆற்றலோட இப்ப ம், அஸ்வினி முத்திரை போடுவதனால் வந்து சேரக்கூடிய ஆற்றல் அந்த ம், இடத்தை திணிப்படுத்துகிறது. ம், ம். அப்படி ஓகே ஓகே. திணிப்படுத்தின பிறகு அதை ஓஜஸ் மூச்சு போடுற போது ம், அந்த திணிவோட மறுபடியும் என்ன செய்யறோம், மூளை பந்தம் பண்ணிக்கிறோம். ம். ஆ, ரெண்டாவது நாக்கையும் மடிக்கிறோம். ஆ. அப்ப என்ன ஆகும், இங்க வந்து அந்த ஒரு உந்து சக்தி, மேல்நோக்கு உந்து சக்தி கிடைக்கும். ம், ம். மூளை சரி. பந்தம் பண்ற போது ம், அந்த காந்த ஆற்றலுக்கு ஒரு மேல்நோக்கு பிரஷர் கிடைக்கும். ம், மேல வந்து தொண்டையில வந்து இந்த நாக்கு மடிக்கிறதுனால அங்க ம், ஒரு ரூட் கிளியரன்ஸ் கிடைக்கும். ம், ம். அப்போ இந்த மூச்சு இழுத்த உடனே நேரா துரியத்துக்கு போய் ஆ. மோதும். ம், ம், அப்போ துரியத்துல மோதுகின்ற போதே விஞ்ஞானம் என்ன சொல்லுது, அந்த மேல் மூளை சொல்லக்கூடிய லோப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேல் மூளை, ம். அதுல இந்த காந்தலைகள், இது காந்தலைகள் சொன்னா இறைத்துகள் நிலையில் உள்ள காந்தலைகள் 1 to 3. ம், 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 ம். ஏன்னா இழுக்கும் போது மையத்துல இருந்தா இழுக்கும். ம், அப்படி அந்த இறைத்துகள் அலைகள் ம். அது கூட கலந்த உடனேயே அது மருத்துவ குணம் வாய்ந்ததாக மாறுகிறது அப்படின்னு சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஓ, ஓகே ஓகே. வெரி கிளியர், வெரி கிளியர். அது அதை என்ன சொல்றாங்கன்னா, ஃபெரிக் ஆக்சைடு ஏரோசோல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஃபெரிக் ஆக்சைடு. ம், ம். ஏரோசோல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா ஃபெரிக் ஆக்சைடுன்றது இந்த துரு பிடிச்ச மாதிரி,
இது வந்து ஃபெரஸ்ன்றது இரும்பு, ம். அது துருப்பிடிச்சுன்னா ஃபெரிக் ஆக்சைடு ஆமா. ம். ஆச்சா. அப்போ இது ஏரோசோல் பார்ட்டிகிள் அப்படின்னா ம். அதுக்கான மூலக்கூறுகள், ஓகே ஓகே. அது பார்க்கக்கூடிய பருப்பொருள். ம். இது அதுக்கான நுண்பொருள். இது சேர்ந்துதான் அந்த பருப்பொருளா மாறும். ம். அதை ஓகே. ஏரோசோல் பார்ட்டிகிள் சொல்லக்கூடியது. அப்படி இந்த ஏரோசோல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ஃபெரிக் ஆக்சைடு ம். உருவாகுது. அது எப்படி ம். இருக்குன்றத கிரில்லன் போட்டோகிராஃபில் எடுத்திருக்கிறாங்க. மேல் தலை சுற்றி சின்ன சின்னதா நீடில் ஷேப்டு மைக்ரோ பாக்டீரியான்றாங்க. ஓ ஓகே ஓகே. சின்ன சின்ன குண்டூசி மாதிரியே இருக்கு. நான் அந்த போட்டோ பார்த்துருக்கேன். ம். அது நம்முடைய குரோமோசோமுக்கு சார்ஜ் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே உள்ள அந்த ஏடிஜிடின்னு எல்லாம் அந்த ஒரு மொஸ்கிட்டோ பேட் மாதிரி இருக்குமே, அந்த ம். ஜீன் ஸ்ட்ரக்சர், ம். அதில் டிஃபெக்ட் அப்படின்றது வந்து நம்ம பழைய குண்டு பல்ப் இருந்தது பாருங்க, அந்த ம். ம். டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் கட்டணம் தொங்கும் இல்லையா, ஆமா. அது போல இருக்கும் டிஃபெக்டட் செல்ஸ் இந்த இதில் ஜீனில். அந்த 27 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் சொல்கிறாங்க இல்லையா, ம். ம். அதில் டிஃபெக்ட் ஆச்சுன்னா அது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் தொங்கும். ஓகே இதை ஓகே. மீண்டும் சரிப்படுத்தி நாம் எப்படி தட்டிக்கிட்டு ஒட்டுவோம் பாருங்களா அந்த காலத்தில், ம். அதே மாதிரி ஒட்டிடும். ஓகே ஓகே ஓகே. வெரி கிளியர். இது எல்லாமே வந்து அந்த சயின்ஸ்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப கிளியர். இதைத்தான் வந்து நம்ம சித்தர் வந்து காயல்ப பயிற்சி நோய் குணமாகும் சொல்றாரு. ஸோ அந்த கருத்து இன்னைக்கு சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ரொம்ப கிளியர்யா. நல்ல நன்றியா. என்னுடைய வாய்ப்பு கொடுத்து 3 கேள்விக்கு பதில் கொடுத்தீங்க. ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. நன்றியா. நன்றிங்கய்யா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்கள் வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? சங்கீதாம்மா கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. அம்மா உங்க வாய்ஸ் கட்டாதுமா, சிக்னல் சரியா. கிளியரா இருக்குங்களாங்க ஐயா? இப்ப நோய்கள் குணமாவுது சொல்றாங்களா? ஆமா. எவ்வளவு நாளைக்கு அந்த பயிற்சி நம்ம செஞ்சு நம்ம அதுக்கான ரிசல்ட் நமக்கு? அதாவது எவ்வளவு நாளைக்குன்றது சொல்ல முடியாதுமா. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருடைய உடலில உயிர் சக்தி எவ்வளவு இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா. இப்போ சாமிஜி கிட்ட ஒருத்தர் கேட்டார், சாமிஜி நானும் காயல் பயிற்சி பண்ணிட்டே இருக்கிறேன், ஒண்ணுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு. அப்ப சாமி சொன்ன வார்த்தை, வெறும் சட்டிய சுரண்டுனா என்ன வரும் அப்படிம்பாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பாத்திரத்துல உணவு இருந்தால் கரண்டை போட்டா உணவு எடுக்கலாம், வெறும் சட்டியில இருந்தா என்ன கிடைக்கும். அதே போல நம்முடைய இயல்பு வாழ்க்கையில புலன் வழி வாழ்க்கை, உழைப்பு, அளவுக்கு அதிகமான உழைப்பு, உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கை, இதுக்கு எல்லாமே எரிபொருள் வந்து உயிர் தானே இல்லைங்களா. அப்போ நம்மளோட உடம்பில் இருக்கின்ற உயிர் சக்தி என்பது அந்த அளவுக்கு திணிவு இல்லை. அதனால இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். சில பேர் கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா இருக்காங்க வச்சுங்களேன். அதனால தான் காயல் பயிற்சிக்கு முதல்ல என்ன சொல்றோம், 5 அளவு முறை சொல்றோம், 7 தாதுக்களை பத்தி பேசுறோம் இல்லையா. அப்ப இதெல்லாம் சார்ந்ததுதான் காயல் பயிற்சியினுடைய வெற்றி. அப்ப இயல்பாக ஒருத்தர் வந்து 5 அளவு முறையில் இருக்கிறாங்க, அதிகமா இது இல்லை, நல்ல ஒரு சாந்தமான வாழ்க்கை இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு உடனே எஃபெக்ட் கிடைக்கும். உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறாங்க, உள்ள ஸ்டாக்கே இருக்காது, படுத்தா உடனே தூங்கிடுவாங்க, டயர்டா இருப்பாங்க. இவங்க கிட்ட நானும் தான் காயல் பயிற்சி பண்றேன்னு சொன்னேன், எப்படி அங்க உடம்பு நடத்துறதுக்கே சக்தி இல்லை, மேல என்ன போகும். அதனால் இது வந்து அவரவருடைய உடல் கூறு, பழக்க வழக்கங்கள் அதுக்கு ஏற்ப மாறுபடும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. ரொம்ப சிறப்பு, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் அந்த நாமக்கல் கவிஞர் ஐயாவுடைய புக்கு படிச்சேன். அதுல பல இடத்துல கோச்சாரம் நடந்தது, கோச்சாரம்னு எழுதியிருக்காரு. இது கோச்சாரத்தின் அடிப்படையில் வந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கு எனக்கு கடைசி நான் இன்னும் 150 பக்கம் தான் படிச்சிருக்கேன். அந்த கோச்சாரம்ங்கிறது எதையா குறிக்கும்? ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதா இல்ல அது வேற கிரகங்களை குறிக்கிறதா? இல்ல, இது தெரியல, கிரகங்களை தான் குறிக்கும்னு நினைக்கிறேம்மா. ஏன்னா ஜாதகத்துல ஜோசியர் பேசும்போது கோச்சாரம் அப்படிம்பாங்க. அங்கதான் அந்த வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அந்த சாரம் எப்படி மின்சாரம் சொல்றோமோ, ஏன்னா அந்த வார்த்தை எப்படி பொருந்தது பாருங்கம்மா. கோச்சாரம் அப்படின்னா கோள்கள், சாரம்னா அவருடைய தொடர்ச்சி. எப்படி நம்ம மின் சக்தியை மின்சாரம் சொல்றோம் இல்லையா, மின்னணுக்களின் சாரம் மின்சாரம், அதே போல கோள்களின் தொடர் இயக்கம் கோச்சாரம். ஐயா, அது அவர் எப்படி குறிப்பிட்டிருக்காருன்னா, அவர் எந்த நேரமும் ஒரு முஸ்லீம் வீட்டுல போய் சாப்பிடுவார் அந்த நாமக்கல் கவிஞர். அத வந்தா ஒரு என்னோட வீட்டுக்கு வரவங்க என்னமோ கோச்சாரம் தப்பான கோச்சாரம் நடந்த மாதிரி என்னை எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு அந்த அம்மாவுடைய அன்பு ரொம்ப, அத 2-3 இடத்துல அந்த கோச்சாரம்ங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அப்ப எனக்கு அதுல மீனிங் இல்ல, இன்னும் ஃபுல்லா படிச்சுட்டு போனா தெரியுமோ என்னமோ தெரியல. சரி, இன்னைக்கு உங்க கேள்வி அந்த இடத்த ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்களேன். சரி, நான் அனுப்புறேன். நான் யோசிச்சு பாக்குறேன். ஓகே, நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. எனக்கு கொஞ்சம் கண்கள் கொஞ்சம் சிரமம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு 1.5 மாசமா அந்த மாதிரி இருக்குங்க. ஆனா இப்பதான் அந்த இப்ப முதல் கேள்விதான் சொன்னீங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு வேறுபடும் மாறுபடும் சொல்லிட்டு. வேற அதுக்கு என்னங்க அந்த சிரமத்துக்கு என்ன செய்யலாம்? கண்ணில் சிரமம்னா யூஸ்வலா நம்முடைய என்ன சொல்றது, இப்போ நிறைய செல்போனு, கம்ப்யூட்டர், லேப்டாப் யூஸ் பண்றதுனால அதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும். அதுக்கு இந்த ஈஸியா இந்த என்ன சொல்லுவாங்க, லூப்ரிகேஷன் ட்ராப் அப்படின்ற மாதிரி கிளியர் டிராப்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்குங்க, மருந்து கடையில் கிடைக்கும். அது போட்டால் சரியா போடும். அதுக்கு மேலே உறுத்தல் தொந்தரவு இருக்குன்னா கண்டாக்டர் பார்க்கணும். இல்ல, கண்டாக்டர் பார்த்துட்டு வந்துட்டேங்க. அது அதாவது என்னன்னா, இது சொல்றாங்க, அவங்க இந்த கழிவுநீர் போற பாதையில தடைப்பட்டிருக்கா, நரம்பு தடைப்பட்டிருக்குன்னாங்க. சரி. ஆனா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா கண்ணு புண்ணா இருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு, 2 கண்ணுமே புண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால நானும் சரி என்னடா இவ்வளவு தூரம் பயிற்சி பண்றோம் போறோம், ஆனா அதான் முன்னாடி பயிற்சிக்கும் வியாதிக்கும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுமே தவிர, அதுவும் கண் சம்பந்தம் வியாதிகள் எல்லாம் நரம்பு சம்பந்தப்பட்டது, ரத்த ஓட்ட சம்பந்தப்பட்டது. சரிங்களா? அதுல ஏதாவது குறைபாடு இருக்குன்னா நம்ம கண்டாக்டரை பார்த்து தான் சரி பண்ணி ஆகணும். இப்போ நமக்கு எல்லாம் ஒரு வயசுக்கு மேல கான்ட்ராக்ட் வருது, கான்ட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? எல்லாமே பயிற்சினால ஆகும்ன்றது ஒரு ஒரு என்ன சொல்லுவோம், அறியாமை. அது நாம் ஒன்னும் ரிஷிகள் இல்லை, அப்படியே மேல காந்தத்துல இருந்து எடுத்து எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு. அந்த குறைபாடு என்பது நம்முடைய வினை பதிவுகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கு. அதனால நம்ம அந்தந்த துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்ன சொல்றாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு மருந்து சாப்பிட்டோம்னா சரியா வரும். சரி, நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப ஐவகை கடமைகள்ல ஐயா என்ன சொல்லியிருப்பாங்க, தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நமக்கு முதல்ல தானுன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா அதிகாரப்பற்று, தனதுன்னா பொருள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப ஐயா இங்க மென்ஷன் பண்றது தானுன்னா நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கிறதுங்க? தனி மனிதன் தான் அப்படின்றது அதிகாரம், அதாவது தான் தனது என்பது அந்த இடத்துல குணங்களை பேசும்போது வரக்கூடிய தான். இப்போ நான் என்பதை என் நிலையில் சொல்ற போது நான், படக்கில சொல்லும் போது
ம் இல்லைங்களா? ம் இப்போ என்னை சொல்லும்போது நான் சொல்றோம், எனக்கு ம் முன்னொருத்தர் இருந்தா நீ இப்படின்றோம், ம் அந்த பக்கம் இருந்தா அவர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ம் ஒவ்வொருத்தருக்கும் பொதுவாக இது யார் இந்த கருத்தை படிச்சாலும் நீ ம் உங்களைத்தான் நான் சொல்றேன்னு சொல்லும்போது என்ன சொல்ல முடியும்? தான், தனது. ம் அப்போ முதல்ல வந்து தான் என்பது ஈகோ தான். ஏன்னா ஈகோ இல்லாம ஒரு மனிதன் இருக்கிறானா? ம் முடியுமா? சாத்தியமா? பாருங்களேன். இல்லைங்க. முனைப்பில்லாத ஒரு ஜீவனே கிடையாது, தன்முனைப்பு இல்லாத மனிதனும் கிடையாது. ம் அது என்ன அந்த சமயத்துல அடங்கியிருக்கும், சில சமயத்துல ஓவரா நிற்கும், அவ்வளவுதானே தவிர ம் தன்முனைப்பு இல்லாம வாழ முடியாது என்பது பல மகான்களே சொன்ன கருத்து அது. ம் சரிங்களா? அதை வந்து ம் அடுத்தவங்களுடைய தன்முனைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டால் போதும். ம் அவங்களுக்கும் முனைப்பு இருக்கு, நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் இல்ல? ஆமாங்க. அவளை ஏற்றுக்கொண்டு அதுவே பக்குவம் தான். எனக்கு மட்டும்தான்றது தான் அங்க சிக்கலுக்கு காரணம் வரும். ம் அதனால முனைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த உடல் என்ற இயக்கமே முனைப்பின் அடிப்படை தான் ம் இல்லையா? அதனால் தான் என்பது தனி மனிதனை குறிக்கும். ஓ அப்புறம் பொதுவான குடும்பம் என்பது அவர் சார்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு. ஆமாங்க. பிறகு இதுக்கு ஒரு உற்ற என்ன உறவு, நட்பு. ஆமா. பிறகு நம்ம இருக்கிற சமுதாயம், பிறகு ம் உலகம். இப்படி தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற ஐவகை கடமைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ம் இந்த கடமைகளை சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ உலக மக்கள்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தான், குடும்பம் அதோடு நின்றுடுவாங்க. அதோட நின்னுறாங்க. கொஞ்சம் உறவு நட்புன்னு பார்க்குறவங்க இருப்பாங்க. ம் சமுதாயத்தை பற்றி எத்தனை பேர் சிந்திக்கிறாங்க சொல்லுங்க? இன்றைக்கு சமுதாயத்தை பற்றி பேசுகிற ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்டு பார்த்தோம்னா எல்லாம் திட்டுத்தனமாக தான் இருக்குது. ஏன்னா நல்ல கருத்துக்களை சொல்றாரு, பரவாயில்ல நம்பினா, ம் அவருக்கு பின்னாடி பார்த்தா அது ஒரு பேக்ரவுண்டு வந்து ஒரு திட்டுத்தனமாக இருக்குது. அப்போ சமுதாய அக்கறை இருந்திருந்தால் உலகம் என்றைக்கும் மாறி இருக்கும். இன்னைக்கு சமுதாய அக்கறை என்பது ம் பெரும்பாலும் கிடையாதுங்க. உலகத்தை பத்தி யார் கவலைப்படுறாங்க சொல்லுங்க? யாரும் ம் கவலைப்படுறதில்லை. ஆனா எங்க வாழ்கிறோம்? எங்கேயோ ஒரு நாடு உலகத்துல தான். யுத்தம் நடக்குதுன்னு சொன்னா உடனே நமக்கு டீசல், பெட்ரோல் வர மாட்டேங்குது. இல்லை ம் பாதிக்கப்படுறோம் இல்லை? அப்ப யுத்தம் ஆமாங்க. நமக்கு சம்மந்தம் இல்லை, எங்கேயோ 2 நாடுகள் அடிச்சுக்குது. ஆனா நான் வர வேண்டிய எரிபொருள் வரல. நமக்கு ம் பாதிக்குது இல்லை? ஆமாங்க. அதே போலத்தான் உலகமே சேர்ந்துதான் நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. அதே போல் நம்முடைய உழைப்பும் கடமையும் உலகத்துக்கு தான் கொடுக்குறோம். ஒரு மருத்துவரை படிக்க வைக்கிறோம், குழந்தைகளை டாக்டரா. அவர் என்ன நமக்கு மட்டும்தான் வைத்தியம் பார்க்குறாரா? தினமும் இல்லைங்க. கிளினிக் போய் மக்களுக்கு தான் வைத்தியம் பார்க்குறாரு. ஆமா. இப்போ சேவை தானே. என்ன அதுக்கு ஒரு பணம் வாங்குறதுனால தொழில் நினைக்கிறாரு இல்லையா? ஆமாங்க. ஆனா பணம் மட்டுமே நோய் தீர்க்குமா? கிடையாது. இல்லை. அப்ப எல்லோருமே நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ உலகத்தை சார்ந்துதான் வாழ்கிறோம். ம் ஸோ இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு வேணும் அந்த கணக்கு. நமக்கு மட்டும்தான் பசிக்குமா? எல்லா ஜீவனுக்கும் பசிக்கும். அப்போ உணவு, நீர், மின்சாரம் இதை வீண் பண்றது மிக பெரும் பாவம். அது இன்னொரு ஜீவனுடைய உரிமை. அது ம் எனக்கு வசதி இருக்கு, காசு இருக்குன்றதுனால விரயம் பண்ணக்கூடாதுங்க. இது சமுதாய சட்டப்படி சரியா இருக்கலாம், அது கூட நாட்டுக்கு நாடு வேறுபடுது. இப்போ ம் பொதுவா எல்லா நாட்டிலையும் காசு கொடுத்து வாங்கிட்டா நம்ம சாப்பிடலாம், குப்பையில போடலாம். ஆனா ஜெர்மன்ல போனீங்கன்னா அங்க உணவை வேஸ்ட் பண்ண முடியாது. காசு உன்னுடையதா இருக்கலாம், உணவு என்னுடையது அப்படிம்பாங்க. ஓ ஸோ அது மாதிரியான ஒரு சட்டம் உலகம் பூரா வரணும். ஏன்னா அமெரிக்கா மாதிரி உணவு வீண் பண்றது அது மட்டும் இல்லை, இந்தியாவே நம்ம பெருசுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ம் முறை பல வருஷம் முன்னாடி 80s நினைக்கிறேன், கோயம்புத்தூர் வந்து அப்போ அன்னபூர்ணா தான் புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு தரமான ஹோட்டல். அப்போ வணிகம்னு சொல்லி ஒரு பத்திரிகையில வந்து அந்த முதலாளி தாமோதர் சாமி நாயுடுவை பேட்டி கண்டாங்க.
அப்போ அவர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு கன்சூமர் வேஸ்டேஜ் மட்டும் 1.25 டன்ன்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு கன்சூமர் வேஸ்டேஜ் மட்டும் இவ்வளவு உணவு அப்படின்னா, அப்போ ஏன் பசி இல்லாம ஆர்டர் பண்ணி வீண் பண்றோம்? இங்கெல்லாம் கூட பரவாயில்ல, அதை வந்து பேக் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க டொகோன்னு சொல்லி. அது இப்பதான் நம்ம நாட்டில் வந்திருக்குது. கேட்டா ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி உணவு, நீர், மின்சாரம், இது 3 வந்து இயற்கை வளம். இது இல்லைன்னு வாழ முடியுமா பாருங்களேன். அப்போ இதுல ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை உண்டு, பங்கு உண்டு. ஆனால் அணு அளவு வீண் செய்வதற்கு எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது, சுதந்திரம் கிடையாது. அது இயற்கை சட்டம். இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பரவாயில்ல ஷேர் பண்ணிட்டோம்னா உலகத்துல என்னமா குறை வரப்போகுது இல்லையா? அதைத்தான் மகர்ஷி வந்து உலக சமாதானத்துக்கு மையமா வைக்கிறார். பார் முழுவதும் உணவு, நீர், பொதுவாக்கல். ஏன்னா அதுதானே உயிர் நாடி, இல்லைன்னு வாட முடியாது இல்லையா? அப்போ எல்லா மனுஷனோட உயிரும் சமம் தானே. அதுதான்மா. சரிங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தரகேஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. ராஜாராமன் பேசுறியா? சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன். மீண்டும் வந்திருக்க லைன்ல எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, போன ஜூன் மாசம் கடைசி நாள் 29 ஜூன் நினைக்கிறேன், அன்னைக்கு ஒரு கவி படிச்சு விளக்கம் கொடுத்தீங்க. கவி எண் 281 உண்மை உணர்வு தலைப்புல பேசின்னு வந்தீங்க. அதுல வந்து பேசும்போது என்ன சொல்லிங்க, நீங்க பழைய காலத்து வீடுகளை பத்தி சொல்லிட்டு வந்தீங்க. படி, முத்தம், தாழ்வாரம் சொன்னீங்க. அது அதுக்கும் அந்த கவிதைக்கும் என்னைய விளக்கம், அது கொஞ்சம் மறுபடியும் சொல்றீங்களா? அதாவது வீடு காட்டும் வீடு பேரு. நம்ம இருக்கிற இடத்த வீடுன்னு சொல்றோம். ஆமா. அதாவது உடல் வாழ்கின்ற இடம் வீடு. ஆத்மா அடைய வேண்டிய இடம் வீடு பேரு. அப்போ இந்த வீடே வீடு பெற்றுக்கான வழியை காட்டுது. அப்ப என்ன வழியை காட்டுது அப்படின்னா, தெருவை விட கொஞ்சம் உயர்த்தி காட்டுகிறோம் இல்லையா? வீடு கட்டும் போது 3 அடி உயரமா கட்டுறோம். அப்ப என்ன அர்த்தம்? பிறப்பை விட வாழ்கின்ற காலத்தில் உயர வேண்டும். சரி, எப்படி உயர்வது? படி, வாசப்படின்னு சொல்றோம். அப்போ படித்தல், படி என்பது உயர்வுக்கு மட்டும் இல்லை, படித்தல். 2, ஒண்ணு வந்து மேல உடம்பு மேல ஏறணும்னு சொன்னா படிக்கட்டு வேணும். வாழ்க்கையில நம்ம மேல உயரணும்னு சொன்னா அறிவு வேணும், அதுக்கு கல்வி வேணும், படித்தல். அதன் பிறகு வாசல், நுழைவாசல். இந்த படித்ததை வாழ்ந்து காட்டுகின்ற இடம். சரிங்களா? அப்படி நுழைந்த பிறகு நடை, உள்ள நடை என்பது அதை பற்றி நடந்து வாழ்வது, செயல்படுத்துவது நடை. அப்படி நடக்கின்ற போது, வாழ்கின்ற போது அனுபவங்கள் வரும். அந்த அனுபவங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து அதை பரிமாறிக்கொள்வது கூடம். அதுக்கு பிறகு முற்றம். இந்த அனுபவங்கள் எல்லாம் வாங்கி அனுபவமும் பக்குவமும் அறிவும் முற்றிய நிலை, அது முற்றம். முற்றத்துக்கு பின்னாடி வீட்டுடைய பின்வாசல், பின் கதவு. பின்வாசல் திறந்தீங்கன்னா வெளி, சுத்த வெளி. ரொம்ப அருமையா வழக்கம் கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கீங்க. அதான் வீடு காட்டும் வீடு பேருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அன்னைக்கு கேட்டும்போது ஞாபகம் வந்தது, அப்புறம் மறந்து போச்சு. அப்படியே சுருக்கமா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேங்க ஐயா. ஆமா, நோட் புக் பரட்டி பார்த்து அந்த வார்த்தை இருந்தது, மறுபடியும் கேட்டேன் உங்களை. நன்றியா. நன்றி, நன்றி ஐயா. அதுல இன்னொரு கருத்து கூட இருக்குங்க ஐயா. நம்ம வந்து சடங்குகள்ல இறந்த பிறகு ஒரு சடங்கு செய்யறாங்க இல்லையா? அந்த பானையை தோல், அதுல பாத்தீங்கன்னா
அந்த மகனோ பேரனோ சுற்றி வருவாங்க. அப்போ அந்த நீர் உள்ள பானையில் ஒரு ஓட்டை போட்டு ஒரு சுற்று முடிஞ்சு இன்னொரு ஓட்டை, அது 3 சுற்று முடிஞ்ச உடனே பானையை பின்பக்கமாக அப்படியே கீழே சரிய விட்டு கீழே விட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போ அப்படிம்பாங்க. அந்த ஒரு வரியில ஒரு ஒற்றை வரி தருகின்ற தத்துவம் ஒன்று இருக்குங்க. திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போ அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ இவர் செத்து போயிட்டாரு, அப்பாவோ தாத்தாவோ. இவரு ஆணவம் கண்மம் என்ற 3 ஓட்டைகளில உயிர்சக்தி விரயமாக்கி அகாலமா செத்து போயிட்டார். இறைவனை அடையாமலேயே பாதியிலே செத்து போயிட்டார். இதே போல நீயும் வாழ்ந்து வீணாகாம வீடு பெற்று அடையக்கூடிய வழியை பார்த்துக்கோ என்பதுதான் திரும்பி பார்க்காம வீடு போய் சேருன்றது. இதெல்லாம் எப்படி நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை ஒட்டி தர்மத்தை ஒட்டி தான் எல்லா சடங்கும் சம்பிரதாயமும் இருக்கும். அதனுடைய உட்பொருள் என்னன்னு விலைக்கு சொல்வதற்கு அது சரியா தலைமுறைகள்ல கருத்து என்ன சொல்றது பயணித்து வரல. அதனால என்னாச்சு, ஏற்படுத்தப்பட்ட போது ஒரு அற்புதமான கருத்து உள்வைத்து ஏற்படுத்தப்பட்ட சடங்கு பிற்காலத்தை வெறும் சடங்காக போச்சே தவிர கருத்து காணாம போச்சு. ஓகே, நல்ல அருமையான தத்துவம் அது. ஆனா இது இது சாதாரண மக்கள் மத்தியில இந்த மாதிரி இறுதி கால கேள்விகளை கேட்ட மனசு கஷ்டம் சொல்லிட்டு கேட்காம இருக்கேன். நன்றியா, நன்றி நன்றி. வாழ்க உடனே. தாரகேஸ்வரி கேளுங்க, நீங்க 2 வாட்டிக்கு. ஐயா நான் கேட்டுட்டேங்க ஐயா. கேட்டீங்களா? சரி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்கள் வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. இந்த டேட்டு நீங்க கிளாஸ் எடுத்தப்போ நிறைய எனக்குன்னே விளக்கின மாதிரி இருந்தது. நம்ம என்னென்ன செஞ்சு நம்ம எது பண்ணாலும் அது எந்தெந்த காலத்துல எப்பப்ப விளைய கொடுக்குமோ அது கொடுக்கும் சொன்னீங்க இல்லையா? அப்போ என்னை இப்ப கேட்டதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க 34 வருஷமா மகரிஷி இதுல இருக்கீங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணீங்க, எவ்வளோ காலேஜ் ஸ்கூல்ல போய் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. சுவாமிஜி சொல்லியிருக்கிறாரு எல்லாத்துக்கும் லிமிட் அண்ட் மெத்தட், அளவு முறை. நான் அளவு முறைய தப்பிட்டேன், மீறிட்டேன். அதாவது இதுன்னு இல்லை எல்லாமே. அப்போ உழைப்புங்கிறத சரி பார்த்து நான் செய்யல, அது என் தவறுதான். ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு புகழ் போதை. அப்போ எப்போ ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு பிளாட் புட்டு ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஜாவ்லின் அண்ட் தென் பாஸ்கெட் பால், சாரி வாலிபால், தென் தனிக்காட்டு 3த்துல செலக்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் எனக்கு பிளாட் புட்டு ஆல் ஷாட் வேற. இங்க வந்து பண்ண மாட்டாங்க, அப்பா அது பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஆச்சு, எல்லாமே போக முடியாது போச்சு. எனக்கு 5 தங்க, அம்மா இதுவும் விடல. இதெல்லாம் இது வச்சுட்டு நம்ம எப்படின்னா சாதிக்க அந்த ஒரு ஏதோ ஒரு ஆள் மனசுல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி சின்ன இதுல வந்து வெள்ளலாறு இது மட்டும் சண்டே போயிடுவேன். 3rd 4th 5th சண்டே எல்லாம் போயிடுவேன். அப்போ அந்த கேள்வியெல்லாம் இருந்த பிறகு நான் அப்படி படிப்படியா இது வந்து இவங்க எல்லாம் வேற மாதிரி பேசுவாங்க, நான் மட்டும் வேற மாதிரி பேசுவேன். கடைசியில எனக்கு ஸ்கூல்ல பேர் வந்து சயின்டிஸ்ட் பேரு. ஆனா இது என்ன ஒரு விஷயம்னா, சுவாமிக்கு முதல்ல பார்க்கும்போது சயின்டிஸ்ட் மீட்டிங் தான் பார்த்தேன் வேலூர்ல 92ல. ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. சரி இவ்வளவு இது பண்ணும்போது நான் ஒண்ணுமே நீங்க சொல்ற நீங்க இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சுங்க. நீங்க ஒரு காலம் ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இன்னும் பக்குவம் அடைஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமா, இல்லைன்னா அத ஒவ்வொருத்துக்கு நான் யூஸ்வலா ஒத்துக்க மாட்டேன் எதுவுமே. வென் வாட் ஹவு வென் வேர் வாட் கேட்கிற ஆள் நான் எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டேன். என் சாமிக்கு ஊத்தினாதானா, தண்ணி ஊத்தினா பேசாம இருக்க வேண்டியதானே, பிள்ளையார் எது வைத்தீங்க அவர் கேட்டாரா, இந்த மாதிரி நிறைய ஆகும். ஒருவேளை அதெல்லாம் வந்து மொத்த அம்மாவோட மனசுலாம் நோகடிச்சு போகணும், அதெல்லாம் சேர்ந்தா இன்னைக்கு அனுபவிக்கணும் ஒரு டவுட் வந்தது. நிறைய எது பண்ணாலுமே தேவையே இல்லையே, ஏன் இது செய்யணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்டின் ஒண்ணுமே செய்யலையே, முஸ்லீம் ஒண்ணுமே செய்யலையே. இதெல்லாம் நான் கேட்டுருக்கேன். பூர்வ கர்ம வினையும் இருக்குல்லம்மா, நமக்கு முன்னாடி 6 தலைமுறைகளால என்ன பண்ண தெரியாது, அதுவும் சேர்ந்திருக்கும் இல்ல, அதுவும் அது ஒரு மட்டும் இல்லைங்க. காரணம். கரெக்ட். அப்புறம் என்ன வந்து நான் வந்து யூஸ்வலாவே எனக்கு அந்த கொஞ்சம் ரிலீஜன் அந்த இதெல்லாம் பிடிக்காது.
அந்த ஏழையா எதுவா இருந்தாலும் நம்மகிட்ட இருக்க நம்ம பண்ணணும். அதை அப்படியே தான் பழகிறேன். அப்புறம் அந்த இது வந்து என்னதான் கருமானா கூட இப்படி அனுபவிக்கும் போது கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் நான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இறைவா நீ தான் என் உடம்புல இருக்கிற, நீ தான் இதை கழிக்கிற, எனக்கு ஒண்ணும் இல்லை, நீ தான் எவ்வளவு அனுப்பிட்டு நீ தான் பண்ற அப்படி சொன்ன பாருங்க. நம்பனா நமக்கு இவ்வளவு பெருசா இந்த முடியும். ஒரு 6 நாளா ரொம்ப வீங்கி போயிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமா வந்து 30 டிகிரின்னு படிக்க முடியல. சரி ஓப்பன் பாருங்க, எக்ஸலண்டா மாறி இருக்குங்க. இது எப்படி சொல்றது? அது மெயின் அதுக்குதான் உங்களுக்கு சொல்லணும். அது என்னங்க ஐயா, இப்போ ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு எழுதுங்க. இவங்க தஞ்சாவூர்ல டான்ஸ் ஆனா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட்டா 3 காலேஜ் பண்ணியா அந்த அந்த புக் வெளியிட்டாங்க. அந்த புக்கில் ஒரே ஒரு லேடி தான் ஆர்டிக்கல் புக் வெளியே வந்துருச்சு. இப்போ என்னத்தான் நான் சொல்றதே தெரியல. இதெல்லாம் எந்த இடத்துல வந்து உள்ள நுழைஞ்சு சாமி எனக்கு தெரியாது. நான் ஒண்ணு உங்க போட்டோ எடுத்து அனுப்புறேன். எப்படிலாம் இது எழுதணும் எனக்கு இப்ப நினைச்சாட அப்படி பிளாங்கா இருக்குது. எப்படி இதை எழுதணும், நம்ம எப்படி கை ஆசிச்சுது, எது வேலை செஞ்சு உள்ள உள்ள இருக்கிற இதுதான் எல்லாமே. நான் எப்பவுமே அப்படிதாங்க, எந்த காலத்துல வந்து நான் இதுவா நினைக்கல. ஆனா இந்த வலின்னு வரும்போது கொஞ்சம் அழுதுட்டேங்க, ரொம்பவே அழுதுட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மறுபடியும் வந்து நான் நல்லா தொண்டு பண்ணணுங்க, அவ்வளவுதாங்க வேற. அது ஒண்ணுதான் நான் நினைக்கிறேன். இப்ப அம்மா சொன்னாங்க கிருப்பாதியம்மா 150 பேஜ் படிச்சேன்னு. உண்மையிலே ரொம்ப அந்த அம்மா பாராட்டணும். அந்த அளவுக்கு டைம் இருக்குல்ல உங்களுக்கு படிக்கணும். டைம் வந்துருமா, ஆர்வம் இருந்தா டைம் தானே வரும். அப்புறம் நீங்க இந்த கோச்சாரம் சொன்னீங்களா, கோச்சாரம் கரெக்டா சொல்லிருக்கீங்க. கோச்சாரம் வந்து அந்த கிரகத்துடைய இதுதான், நகர்தல் தான் போட்டிருக்காங்க. தெரியல, பாக்கலாம். அம்மா வந்து அதை போட்டு எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கேன். நீங்க இதுல போனீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸா வந்துருக்குது. 1 2 நட்சத்திரம் வருது, அப்படி கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கான். அதாவது கோச்சாரங்கிறது அதுதான், கிரகத்துடைய தானே. நன்றிங்க. ஆனா எது மிஸ் பண்ணாலும் நான் உங்களுக்கு ஸ்பீச்சுக்காக ஜாயின் பண்ணிடுறேன். இன்னைக்கு பஞ்சபூத அம்மா எடுக்க போறாங்க யாராவது அப்படின்னு தான் வந்து உட்காந்து. ஏன்னா எனக்கு கிரக கோளாறு. ஆமாங்க ஐயா, இது ஒண்ணு கேட்கணும் ஒட்ட வந்தப்பதான். அப்ப எனக்கு இப்பதான் மேஷத்தில் நுழைஞ்சிருக்குது. எங்க வீட்டுக்காரன் பையனும் மீன ராசி 2 பேருக்கும் ஜென்ம சனி. நான் என்ன சொன்னேன், யூஸ்வலா யாரு என்ன சொன்னாலும் வச்சு நம்மளாம் தியானம் பண்றோம். பெரிய பாறாங்கல் வேணும்னா கூட நமக்கு கூழாங்கல் தான் வரும். நான் எந்த சனிக்கு எதுக்கும் போய் இது சுத்துறது அது போறதெல்லாம் எப்பவுமே கிடையாது, எதுவும் இல்லை. இப்போ எனக்கு இப்போ முட்டுல வந்தோடனே முட்டு வந்து சனி, அதான் மகரத்துடைய இடம் வருது. அப்ப முட்டுதான் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன சொன்னாங்கன்னா, பத்தியா ஹஸ்பண்ட் பையன் தான் தாக்கிச்சு பத்தியா அப்படிங்கிறாங்க. இத வேற குதப்பம் வேற பேசுறாங்களே. இயல்புதானம்மா. நீங்க அந்த மனசு ஒரு நாள் கூட பேசணும். இயற்கை, உலக இயற்கை அப்படித்தானே. இல்ல அதுவும் இப்போ வந்து பசங்களே பேர பசங்க கூட அந்த ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, நல்லா தெரியுது. இப்பெல்லாம் ஐக்கியம் ஜாஸ்தி ஆச்சுமா, அவங்களுடைய தேடல் வந்து சரியா இருக்கு. அதுக்கு தகுந்த வழிகாட்டுவதற்கு தான் இப்போ வந்து சிரமம். ஆனா சேட் வந்த பிறகு இப்ப எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. வேற யார்ட்டும் போய் தப்பான இன்ஃபர்மேஷன் கேட்க வேண்டியது இல்லை. சேட்ல கேட்டா 90% கரெக்டான ஆன்சர் கொடுத்துருது. ஆனா இப்போ தலைமுறையில வந்து நாம சொல்லி கேட்கணும் அவசியம் இல்லை, அவங்களே தேடிடுவாங்க. அவங்க வந்து கிரியேட்டிவிட்டி வராதே, அதை பார்த்து எல்லாம் பண்ணா அவங்க எப்படி மெமரி இன்க்ரீஸ் ஆகும்? இல்ல, அது மெமரி ஒருத்தருடைய கெப்பாசிட்டி பொறுத்தது. நன்றிமா, வாழ்க்கை. ஐயா வணக்கம். வாழ்க்கை சொல்லுங்க ஐயா. டைம் இருக்கா? மணி 4:45. சொல்லுங்க ஐயா, பரவாயில்ல. அடுத்த மலேசியா கிளாஸ் இருக்கு. இது வந்து சமூகம் சார்ந்த ஒரு கேள்வியா இருக்கு எனக்கு. அதை கேட்கலாமா? சொல்லுங்க ஐயா. அதாவது சமுதாயத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து குளிச்ச பிறகு பஞ்சகச்ச வேஷ்டி கட்டிக்கிறாங்க. பெண்கள் வந்து 9 கஜம் கொசம் வச்சு கட்டிக்கிறாங்க சடங்குக்காக. இது வந்து அவங்க சம்பிரதாயம் படி கட்டுறாங்களா, இல்ல இதுல ஏதாவது அறிவியல் இருக்கா? அதுல எனக்கு தெரியலைங்க ஐயா. ஆனா ஒரு கருத்து என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், இந்த உளவார பணி சொல்றோம் இல்லைங்களா, இறைவனுக்காக செய்யக்கூடிய பணிகளும் இறை சிந்தனை தரும் இல்லைங்களா. அப்போ காலையில 3 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சு பஞ்சாயத்து கட்டி, ஏன்னா புருஷ சூக்தமா அப்படி ஒரு மந்திரம் இருக்கு. அது சொன்னா அது வந்து
ஆத்மா சுத்தம் ஆகும் அப்படின்ற ஒரு கருத்தும் அதுல சொல்லுவாங்க. அது வந்து மந்திரத்தினுடைய பலன் ஒரு பங்கு இருக்கு. 3 மணிக்கு எந்திரிச்சோம்னா அந்த அலையுடைய தன்மையே மிக பெரும் பங்கு. பிரம்ம முகூர்த்தத்துல அந்த பூமியுடைய அந்த காந்த களம் இருக்கு பாருங்க காலையில, அதுவே மிக பெரும் ஆற்றல் மிக்கது. அதனால அந்த காலத்துல எல்லாம் வந்து கோயிலுக்கு எப்ப போகணும்னு சொன்னா பிரம்ம முகூர்த்தத்துல போகணும். போய் கோவில வந்து 108 முறை வலம் வந்து வணங்கணும் வச்சிருப்பாங்க. கோவிலுக்குள்ள ஸ்தல விருட்சம்னு சொல்லி வேப்ப மரம், வில்வ மரம், அரச மரம் வச்சிருப்பாங்க. இந்த 3மே தெய்வீக விருட்சங்கள். அரச மரம், வேப்ப மரம், வில்வ மரம் வந்து தெய்வீக மரங்கள். அதெல்லாம் அது என்ன பண்ணுதுன்னா, அந்த ஓசோன் மேல இருக்கக்கூடிய அந்த காற்று, தூய்மையான காற்று, உயிருடைய காற்று சொல்லுவாங்க, அது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதிகமா திணிவா இருக்கும். அதை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த 3 விருட்சங்களுக்கும் உண்டு. அதனால காலையில் நேரத்தில் வந்து கோயிலுக்கு போகும்போது இந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அப்போ அது என்ன பண்ணுது, உடம்புக்கும் உயிர் சக்தி அதிகப்படுத்தும், மனதுக்கும் சாந்தத்தை ஏற்படுத்தும். ஸோ இப்படி அதெல்லாம் வெறும் என்ன சொல்றது, இந்த 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 கருப்பனுக்கு வந்து எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி ஒரு சோம்பேறித்தனத்துக்கு அது துணையா போச்சு. இதுல ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போகிறது வெட்டி வேலை இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இந்த சோம்பேறித்தனத்துக்கு உரம் போட்டாங்க. இப்போ நம்ம இதுலயும் பாருங்களேன், சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து மனவளக்கு வந்து கோயில் போய் நிறுத்திட்டேன் அப்படிம்பாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, அதுக்கு முன்னாடி சாமிஜி என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? என்ன மாறாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்ககிட்ட கெட்ட எண்ணமே இல்லையா? இருக்கு. ஆசை சீரமைத்தல் சொல்லியிருக்கிறாரு. ஆசையே இல்லையா? இருக்கு. சினம் தவிர்த்தல் சொல்லியிருக்கிறாரு. அது இல்லையா? இருக்கு. கவலை இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, முதல்ல கோயிலுக்கு போத மாதிரி நிறுத்திட்டீங்க. இது சோம்பேறித்தனமா ஞானமா? ஸோ மகர்ஷி எங்க சொல்றாரு? அது மகர்ஷி எங்கேயுமே கோயிலுக்கு போக வேணாம்னு சொல்லல. மனவளக்கலையில எந்த இடத்துலையும் கோயிலுக்கு போக வேணாம்னு சொல்லல. அதில் உள்ள தாற்பயம் என்னன்னு பாருங்க. இன்னைக்கு நடக்கிற வியாபாரம், நான் கிரிட்டிசைஸ் பண்றப்ப அந்த வியாபாரத்தை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேனே தவிர கோயிலுக்கு போக வேண்டாம் நான் சொல்றது. இன்னும் சொல்ல போனா சித்தர்கள் ஜீவசமாதான திருத்தலங்களுக்கு போகணும். அங்க போய் சித்தருடைய ஜீவசமாதானத்தை கொஞ்சம் நேரம் தவம் பண்ணி பாருங்க. நம்ம தேடி தேடி அடைகிற துரியாதம் தானா வந்து சேரும். அப்போ நாம் பக்குவம் அடைகின்ற வரைக்கும் எந்தெந்த வகையிலெல்லாம் நமக்கு வந்து மேன்மைக்கான ஆற்றல் கிடைக்கிறதோ அதெல்லாம் பயன்படுத்தி கொள்வதில் என்ன தப்பு இல்லைங்களா? அதனாலதான் இந்த சடங்குகள் எல்லாம் ஏன் நம்ம பிரிச்சு பேசுறோம்னு சொன்னா, எல்லாமே இந்த ஞான மார்க்கத்தை சொல்லித்தான் வருது. இப்போ அடுத்த 15ஆம் தேதி ஆலியார்ல நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க. தலைப்பு வந்து பக்தியில் ஞானம் குண்டலினி யோகம்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். ஸோ பக்தியில் ஞானம் குண்டலினி யோகம் அப்படின்ற தலைப்பு. ஸோ அதில் வந்து இதைத்தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். சடங்குகள் சம்பிரதாயத்துல எல்லாம் கருத்துக்கள் இருக்கு. அதை புரிஞ்சோம்னா எல்லாமே குண்டலினி யோகத்தை ஞான மார்க்கத்தை தான் பேசுது. ஸோ அது வெளியே வழி. இதுல போய் நீங்க அதுல போகலாம். பக்தி விட்டு நேர ஞானத்துக்கு வர முடியாதுங்க. ஞானிகளே பக்தியில தொடங்கித்தானே ஞானத்துக்கு வந்திருக்கிறாங்க. மகரிஷி சொல்லலையா, 5 வயசுல நான் வந்து பிள்ளையாருக்கு குளிருமேன்னு சொல்லி வெந்நீர்ல குருவி பாட்டின அளவுக்கு பக்தியில இருந்தேன். 35 வயதுல ஞானம் பெற்ற பிறகு அதே விநாயகனை பார்க்கும்போது பக்தியில ஞானம் பேதம் காணவில்லைன்னு சொல்றாருல்ல, இல்லையா? அதனால மனவளக்கலை தேங்கி போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த கருத்து தான். எல்லாம் கோயிலுக்கு போக வேண்டாம் சொல்லி மக்கள் மத்தியில் நாத்திய கூட்டம்னு பேர் வாங்கிட்டாங்க. அதனாலதான் இன்னும் இவ்வளவு அற்புதமான தத்துவம் வந்து மக்கள் மத்தியில போகாத காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசின ஆசிரியர்கள் தான் காரணம். அதனால அது உண்மையை சொல்லிட்டு அவங்க சாய்ஸ் பண்ணிட்டு போறாங்க, இல்லைங்களா? அதான் சாமி சொல்லுவாங்க, சடங்குகளின் அர்த்தம் தெரியாமல் செய்வதை விட
இதுக்காகத்தான் இந்த சடங்கு செய்கிறேன் என்று தெரிந்து செய்வதிலே பலன் அதிகம்னாரு. நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப அருமையா. இன்னைக்கு கொடுத்த விளக்கம் வந்து அந்த இறுதி காலத்துல அந்த பானையில ஓட்டப்பட்டு சுத்த அருமையா விளக்கம், அது ரொம்ப அருமையா விளக்கம். இதுவரையும் தெரியாம இருந்தது, அதை கேட்க வேணாம்னு பார்த்து நீங்களே சொல்லிட்டீங்க. அது வாழ்க உடனே ஐயா நிறைய செய்து கொள்ளாமா? பேசையிலேயே நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா ஐயா வாழ்க வளமுடன்யா. ஒன்னே ஐயா ஒரு நிமிஷம். கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க ஞானம் அடையல, இறைநிலையை பார்க்கல அப்படின்னு சில பேராசிரியர்கள் ஜூம்லயே பேசுறாங்க ஐயா. அப்ப நான் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னைக்கு மனவள கலைக்கு வந்தனோ அன்னையே கோயிலை விட்டுட்டேன். இது ஒரு பெருமையா உண்மையிலே ஜூம்ல நம்ம பல பேராசிரியர்கள் நான் வந்து மனவளக்கில் உள்ள வரும்போது இதே போல கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன். இப்படிதான் பேசணுமாக்குன்னு நானும் சேர்ந்தாதான் பேசியிருக்கேன். அதன் பிறகு நான் மன்றம் நடத்திக்கிட்டு இருந்ததுனால ஏன் வர்றவங்க திரும்ப வரமாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்குற போது தான் இது மாதிரியான கருத்து கிடைச்சது. அப்போதான் சரி, அப்போ வந்து கருத்து மக்களுக்கு போகணும்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நான் என்னை திருத்திக்கிட்டேன். அதுக்கு பிறகு வந்து நான் பேசதில்லை. இப்போ வந்து நமக்கு அந்த காரண காரியங்கள் தெரியப்படுது. ஆமாம்மா, மலேசியா கிளாஸா? சரிம்மா ஐயா, நிறைய செய்து கொள்ளாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. லிங்க் கொஞ்சம் அனுப்பிச்சுங்க. அனுப்புறேம்மா. இதுல ஆம்னி மட்டில் போடுறேன். சரிங்க. சரி, நாளைக்கு வேதாத்திரிய கீதை இருக்குங்க. ஆமா நாளைக்கு கிளாஸ். சரி, நாளை வாழ்க வளமுடன். நாளை வந்து இதே நேரத்தில் ஐயா வந்து வேதாத்திரிய அந்த தலைப்புல ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிறப்பு சொற்பொழிவு விளக்கங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, கலந்து பயன்பெறலாம். இப்பொழுது பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களும், பிரம்மஞான கவிப்பாடல் அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களும் அன்புடன் வைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய வேள்வி பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை,
தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உலவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய கலைதவம் நிகழ்வு நிகழ்வோடும் நிகழ்வோடும் இதை நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.